சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை வருகிற 22ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த நடுவண் அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். கோரிக்கைகளை அறவழியில் வலியுறுத்திய அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் பெருமாள் பிள்ளையை பணியிட மாற்றம் செய்ததற்கு அன்புமணி கண்டனம். தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருந்த சூழலில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து விலகுவதாக சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அறிவிப்பு. சென்னை கடற்கரைகளில் பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்கு கட்டணம் வசூலிக்காதது ஏன்? மாநகராட்சிக்கு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கோவை மாவட்டம் அன்னூரில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி போடும் பணியில் பேரூராட்சி நிர்வாகம் தீவிரம். தமிழக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலை நிறுத்தம். சேவைகளை பெற முடியாமல் பொதுமக்கள் அவதி. ராணிப்பேட்டை அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு மனு அளிக்க வந்த முதியவரை கிராம நிர்வாக அலுவலரும் காவலரும் தாக்கியதால் பரபரப்பு. சாத்தூர் அருகே கீழ்த்தாயில்பட்டியில் உள்ள வெடி ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பணியாளர்கள் வெளியேறியதால் உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. விருத்தாசலத்தில் போதிய பேருந்து வசதி இல்லை என்று கூறி அரசு கொளஞ்சியப்பர் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் சாமுண்டிபுரம் பகுதியில் விளைநிலத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த திருப்பதி என்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு.